வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் நிறைய உள்ளது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் கேப்பை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் ஒரு 100 பிடிக்கிற டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை விரவி எடுக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், சின்னதுன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் கட் பண்ணி அதை மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி அதை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக அதை விரவி எடுத்துக்கிறேன். நிறைய தண்ணி விட வேண்டாம். நான் விரவுறதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் தான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம். இதை ரொம்ப அடித்து பிசையணும்னு இல்லை. அதை நம்ம அந்த அடையாக தட்டுற பதத்துக்கு மட்டும் நம்ம விரவி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்படி விரவினா கூட போதும். இந்த மாதிரியே விரவி எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு இலை எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு நல்லா மெல்லிசாக அதை தட்டி தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் விட்டு எடுக்க போகிறோம். முதல்ல எண்ணெய் தடவிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணியை தொட்டு அந்த இலையில் தட்டினீங்கன்னா நைஸாக தட்டிடலாம். அந்த மாதிரி தட்டலாம். இதை டேரெக்டாக கல்லில் கூட தட்டலாம். இப்போ எப்படி இலையில் தட்டுறனே அதே மாதிரி கல்லையும் தட்டலாம். இப்போ ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு கல்லில் தட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தொட்டு தடவினீங்கன்னா நல்லா விரிச்சு விட வரும். அந்த மாதிரி நைஸாக விரிச்சு விட்டுறலாம். இப்போ இதை தட்டிட்டு கல்லில் போடும் முன்னாடி நம்ம கேப்பையில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதை தட்டி கல்லில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்ப்போம். கேப்பை எலும்பிற்கு வலு சேர்க்கும். இதில் உள்ள ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு அமிலம் பசியை கட்டுப்படுத்தும். அப்புறம் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அருமருந்து. அதாவது குறைஞ்ச அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால இது மோரோவர் இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம். அதனால் இது கூழாக சாப்பிட்றத விட களியாவோ ரொட்டியாவோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு. அடுத்து இது கொலஸ்ட்ராலில் கெட்ட கொலஸ்ட்ராலை கல்லீரலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை இது நீக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். உடற்சூடு நீங்கி இது குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்து உடலுக்கு வலிமை தரும். கான்ஸ்டிபேஷனுக்கு இது நல்லது. அடுத்து கர்ப்பிணிகளுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ அது தட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நைஸாக தட்டிட்டு கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கல்லில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த இலையோடு அப்படியே தட்டிட்டு மெதுவாக எடுத்தீங்கன்னா இலையிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டு ஒரு கப்பரட்டி போட்டு திருப்பி ஒரு கப்பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ தட்டியாச்சு. இதை தோசை கல் வச்சு நம்ம போட போகிறோம். தோசை கல் வச்சுட்டேன். கல்லை வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கல் சூடானதும் அந்த இலையோடு அப்படி போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கழித்து எடுத்தீங்கன்னா இலையில் ஒட்டாமல் கல்லில் இலையை மட்டும் பிரித்து எடுக்க முடியும் நம்மளால். மெதுவாக எடுங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்த பிறகு இதில் மேலோடி சுற்றி நல்லெண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து நாம் எடுத்துடலாம். இது எண்ணெயை வெளிவிட தான் செய்யும். எண்ணெயை உள்வாங்காது. ஸோ இது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கலர் நல்லா கருப்பாகிடும். அதில் நமக்கு அது வெந்திருக்குங்கிறது நம்ம அந்த கலர் சேஞ்சஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பரட்டி போட்டிருக்கேன்ல, திருப்பி ஒரு அதை பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதான். இன்னும் ஒரு கப்பரட்டி போட்டால் அப்புறமா அதை சட்டாப்பையில் எடுத்துட வேண்டியதான். இப்போ அடுத்து இன்னும் ஒன்று தட்டி உங்களுக்காக போடுறேன்.
இன்னொன்று தட்டினது உங்களுக்கு வீடியோ காமிக்கலை, டக்குன்னு போட்டு எடுக்கிறது காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமாக எடுத்தீங்கன்னா பிஞ்சு போகாமல் வரும். அடுத்து எண்ணெய் விட்டு 2 தடவை திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கேப்பை ரொட்டி அல்லது கேப்பை அடை ரெடி ஆகிடும். இது தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட்லாம், சும்மா கூட சாப்பிட்றலாம். நைட் நேரம் சட்னி அரைக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி அடை பண்ணோன்னா சும்மா கூட சாப்பிட்றலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. அதனால் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.